ஹலோ நண்பர்களே, கடைசியா ரெண்டு ஹீரோஸ்க்குமே தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் போக போகதான் இன்னும் விறுவிறுப்பா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோ போய் ரீச் ஆகும். 13வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே என்னைக்கும் இல்லாத மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப குஜால்ட்டியா ரெடி ஆயிட்டு இருக்கான். இத பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தேகம் வந்துட மாட்டிருக்கு, இவன் ஹீரோவா செகண்ட் ஹீரோவான்னு. பயப்புல ஜேம்ஸ் பாண்ட்ரிட்ஜுக்கு கன்னு வச்சு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற கண்ணாடியை பார்க்கும் போது அதுல செகண்ட் ஹீரோட உருவம் தான் தெரியுது. பயப்புல ஷாக் ஆகி போயிடுறான். இதுல செகண்ட் ஹீரோ தான் இவனை வெறுப்பேத்துற மாதிரி சில செய்திகள் எல்லாம் பண்றான். சோ இத்தனை நேரம் நடந்தது அத்தனையுமே கனவாட்டு இருக்கு. இந்த பயத்தோட ஹீரோ இப்பதான் கண்ணையே முழிக்கிறான். ஐயோ என்னடா எடுத்தோன்னே இவ்வளவு மோசமான கனவு வருது, மறுபடியும் அந்த திருட்டு பையனை எப்படா என் உடம்புக்குள்ள அலோவ் பண்றதுன்னு சொல்லும் போது இவனுக்கு கிளிக் ஆகுது. திரும்பி பார்த்தா பக்கத்திலேயே தான் செகண்ட் ஹீரோ இருக்கான். இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பயபுல மறுபடியும் தூங்குற மாதிரியே ஒரு ஆக்டிங்கையும் போட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவரோட சீனியர் கிட்ட டோஸ் விழுந்துட்டு இருக்கு. எவ்வளவு சூப்பரான கேஸ் கிடைச்சது, தேவையில்லாம வீடியோ ரிலீஸ் பண்ணி சொதப்பிட்டியமா, மொத்த விஷயத்தையும் பல்கா கொண்டு வந்திருந்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி நம்ம சேனலோட லெவல எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்லும் போது ஹீரோயின் இருந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்ததே தம்புரா புண்ணியம், அதுதான் என் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கல, அதை வச்சு ஒரு ஆர்டிகல் போடுங்கன்னு சொல்றா. அது அவருக்கும் சரியா படுது. அதுக்கப்புறம் அவரு நம்ம டைரக்டர் உனக்காக இந்த போனஸை கொடுத்திருக்காரு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. இத பார்க்கும் போது ஹீரோயின் கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் வயிறு எரியுது. ஷேர் பண்ணலான்னு வராங்க. ஹீரோயின் கொடுப்பாளா, எல்லாரும் உங்க வேலையை பாருங்கடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா. பார்க் கேஸ்ல கடைசி ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட அட்மிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா ஹாஸ்பிட்டல்ல, அவளைய பார்க்க தான் வந்திருக்கா. பட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த நர்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா, நீ வந்தா இந்த நோட்ஸ் கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. அதுல அந்த ஸ்கூல் பொண்ணு நீங்க பார்க்க புடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், பியூட்டிஃபுல்னு மென்ஷன் பண்ணிருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டை போடும் போது ஹீரோயினை ஆன்டிங்கிற அளவுக்கு பேசி வச்சிருப்பா. இத பார்க்கும்போது ஹீரோயின் சந்தோஷமா இருக்கு. அவ ஃப்ரெண்டுக்கார கிட்ட எல்லாம் காட்டிட்டு இருக்கா, பத்தி என்ன பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தான் நெயில் ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதனால ஹீரோயின் அவளுக்காக இந்த நெயில் ஆர்ட் சம்பந்தமான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சோ அந்த நர்ஸ்காரி கிட்ட நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பொண்ணு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறா, இங்கே வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்ப நர்ஸ்காரி இருந்துட்டு இந்த டைம் உன்னை ஹீரோ தான் காப்பாத்தினாருன்னு கேள்விப்பட்டேன், என்னம்மா எங்க போயிட்டு இருக்கு உங்க ரெண்டு பேர்த்தோட விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, அவன் எந்த நிமிஷம் எப்படி பேசுறானே எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு என்னமோ அவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப நர்ஸ்காரி இருந்துட்டு நீ அப்படியெல்லாம் சொல்லாதமா, நம்ம கண்ட்ரியில இருக்கிறதுலே பெஸ்ட் டிடெக்டிவ் ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோவோட பேரை சொன்னோன்னே பின்னாடி டேபிள்ல இருக்க ஒரு லேடி ரொம்ப வித்தியாசமா இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான், விக்டிம்ஸை காப்பாத்துறதுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லேடியை பாக்குறா. அவங்களும் பதட்டத்துல அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்களை பத்தி ஹீரோயின் விசாரிக்கும் போது நர்ஸ்காரி இருந்துட்டு இவங்களும் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் தான், அடிக்கடி வருவாங்க, என்ன எங்க போனாலும் இந்த பொண்ணு பொத்து பொத்துன்னு உளுந்துரு மாட்டிருக்கு, உடம்புல காயம் இல்லாத இடமே கிடையாது, அந்த அளவுக்கு உளுந்து காயத்தை வாங்கி வச்சிருக்கா. லாஸ்ட் டைம் கூட ஏதோ ஸ்டேர் கேஸ்ல இருந்து விழுந்ததுல விழா எலும்பு விரிஞ்சிட்டு போயிருச்சு. யூசுவலா வரும்போது அவன் ஹஸ்பண்ட் கூட தான் வருவா. அம்மா ஹஸ்பண்டும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த லேடியை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ பியர்டா தெரியுது. நம்ம செகண்ட் ஹீரோவா தன்னந்தனியா புலம்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த ரெண்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணாதான் நான் என் பாடிக்கு ரிட்டர்ன் போனாட்டு இருக்கு. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஜோ கேஸோட கில்லரை பிடிக்க போகும்போது தான் நான் ஹீரோவோட பாடியை பொசஸ் பண்ண முடிஞ்சது. சோ என்னுடைய விதி அந்த ரெண்டு கேஸையும் க்ளோஸ் பண்றதுக்கு நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அதனால அவன் பாடியை நான் பொசஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அதே டைம்ல ஹீரோவை கமிஷனர் ஏன்டா எந்த ரூல்ஸுமே நீ ஃபாலோ பண்ண மாட்டியா அப்படின்னு கிழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க கேப்டன் இருந்துட்டு அவன் அப்படி ஒரு துணிச்சலான முடிவு எடுத்ததுனாலதான் நம்மளால கல்பரட்டையும் பிடிக்க முடிஞ்சது, கடத்திட்டு போகப்பட்ட பொண்ணுகளையும் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இதுல காண்டான கமிஷனர் நான் இந்த கேஸை சால்வ் பண்ணது பத்தி பேசலப்பா, ப்ராசிக்யூஷன் சைடுல இருந்து ஹீரோ மேல அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இத மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டானுங்கன்னா ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன் அவனை ஜெயிலையும் கூட தூக்கி போடலாம், ஹீரோயின் கொடுக்கிற வாக்குமூலத்தை வச்சுதான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேப்டன் இருந்துட்டு ஹீரோயினை பத்தி கவலைப்படாதீங்க, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு, இங்க இருக்க நிறைய பேருக்கு அவளை தெரியும், கிட்டத்தட்ட அவளும் நம்மளோட ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. இதனால கமிஷனர் கேப்டனை பிடிச்சி ஏறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இது எல்லாமே என்னோட தப்பு தான், இதுக்கு உண்டான முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே ஏத்துக்கிறேன், ஆனா என்னோட பழைய பார்ட்னர் ஜோக் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் போது நீங்க ஏன் முன் வரல அப்படின்னு கமிஷனரை பார்த்து கேக்குறான். அப்ப பக்கத்துல இருக்க கேப்டன் அதுக்கு உண்மையான ரீசன் ஏதாவது இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜோவோட கேஸ் முடியல அப்படின்னு சொல்லும் போது கமிஷனர் கோவம் வந்துருது. என்ன தம்பி ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் கேக்குறாரு. அப்ப ஹீரோ இதுக்கு முன்னாடி ஃபேக்கா ஒரு ஹெல்மெட் மட்டும் அரெஸ்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அவனை என்கொயரி பண்ணும்போது கூட
நான் தான் ஜோவை கொன்னேன், ஏன்னா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணான் அப்படிங்கிற இதே வார்த்தையை தான் அவனும் சொல்லியிருப்பான். அந்த விஷயம் தான் இப்ப ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம கேப்டன் தான் ஒரு வழியா கமிஷனர் சமாதானப்படுத்தி ஹீரோ வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்ப கேப்டன் இருந்துட்டு ஹீரோ கிட்ட, தம்பி உன்னோட சைடு இருக்க நியாயத்தையும் கூட எக்ஸ்பிளைன் பண்ண விட மாட்டானுங்க, இருந்தாலும் விட்டு கொடுக்காம உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, ஏன்னா இவன் மேலதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும், அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பின்னால வந்துட்டு இருக்கிற செகண்ட் ஹீரோ, டிடெக்டிவ் உங்களால முடியாதுன்னு ஊரே சொன்னாலும் நம்பாதீங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்றான். கடுப்பான நம்ம ஹீரோ வாய மூடிட்டு வரையா இல்லையான்னு சொன்னோட கேப்டனுக்கு கோவம் வந்துருது. இவரதான் திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஏன்டா நம்ம பிள்ளையாச்சே, எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாதுன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணா நீ எனக்கே மொக்க கொடுக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. மறுபடியும் பின்னாடி இருக்கிற செகண்ட் ஹீரோ, பரவாயில்ல உங்க கேப்டன் வயசானவரா இருந்தாலும் ரொம்ப நியாயமா பேசுறாருப்பா அப்படின்னு மறுபடியும் ஏத்தி விடுறான். டே தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதரா அப்படின்னு ஹீரோ சொன்ன கேப்டனுக்கு இன்னும் கோவம் வந்துருது. தம்பி இங்கேயே நில்லு ஒரு நிமிஷம், நான் உனக்கு எவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டு இருக்கேன், நீ என்னையே திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்றான். இவங்களை சுத்திதான் யாருமே இல்லையே. கேப்டன் இதை நம்ப மாட்டேங்கிறாரு. அதனால ஹீரோவும் சமாதானப்படுத்தி கேப்டன் கூட்டு போலான்னு பார்த்தா கையை தட்டி விட்டுட்டு கோவிச்சுக்கிட்டு போயிடுறாரு சின்ன பிள்ளையாட்ட. அதனால ஹீரோவோட கோவம் செகண்ட் ஹீரோ சைடு திரும்புது. பயபுள்ளையும் சமாளிக்கிறதுக்காக எனக்கு பசிக்குதுவா சாப்பிட போலான்னு கேஃபிடேரியா கூப்பிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோவோட பேரண்ட்ஸ பத்தி செகண்ட் ஹீரோ விசாரிக்கும் போதுதான் சின்ன வயசுல இவனை காப்பாத்தும் போது அவங்க ரெண்டு பேருமே தண்ணியில மூழ்கி இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிய வருது. இப்பதான் இவனுக்கே புரியுது, எப்பெல்லாம் அடிபட்டு ரத்தம் வருதோ அப்பெல்லாம் தான் இவன் சொல் ஹீரோவோட உடம்பு விட்டு வெளியே வந்திருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட லைஃப்ல வாட்டர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒருவேளை தண்ணி படும்போதுதான் இவன் உடம்புக்குள்ள மறுபடியும் திருப்பி போக முடியுமோ அப்படின்னு யோசிக்கிறான். அதனால ஹீரோ மண்டே கழுவி இந்த ஹாட் பாத்ல எடுப்பாங்களா அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே நிறைய பேர் ஆல்ரெடி கிளீனிங் ஒர்க்ல இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது. என்ன தம்பி என்னை குளிக்க வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்க, தண்ணி பக்கத்துல கூட்டு போய் என்ன என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரெண்டு பேர் பிரதர்ஸ் மாறிங்க, அப்படியெல்லாம் என்னை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இதை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துருது. கோவத்துல செகண்ட் ஹீரோ பக்கத்துல இருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கேனை உதைக்கிறான். இந்த டைம் இது அவன் கால்ல டச் ஆகி பறந்து போற மாதிரி காட்டுறாங்க. இதை பாக்குற ஃபர்ஸ்ட் ஹீரோக்கும் ஆச்சரியமா இருக்கு. அது அங்க கிளீனிங் பண்ணிட்டு இருந்த மண்டை மேல லொத்துன்னு விழுகுது. இதுல அந்த ஆள் டைவர்ட் ஆகும்போது அந்த தண்ணி ஹீரோ மேல படவுது. அப்பாடா எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குதுடா, எப்படியோ இவன் பாடிக்குள்ள போயெல்லாம் இவனும் ஜம்ப் பண்றான். இந்த சமயம் பார்த்து அந்த கீழே விழுந்துட்டு இருந்த ஆளு பைப்பை திருப்பிடுறாரு. அதனால நம்ம செகண்ட் ஹீரோ இவன் பாடிக்குள்ள போக முடியாம புதக்கடின்னு ரோட்லயே வந்து விழுகிறான். நம்ம ஹீரோ எங்கடா இவன் காணாம போயிட்டான்னு தென்னா நடு ரோட்ல ஏதோ ஷூட் ரூம் போட்ட மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் ரோட்ல படுத்து என்னடா செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டா, பாஸ் நடு ரோட்ல மல்லாக்கா படுத்து யோசிச்சோம்னா மூளை நல்லா வேலை செய்வாமான்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. என்னமோ பண்ணி தொலைன்னு போயிடுறான். இங்க ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வரா. இவ வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த லேடி அங்க காமிச்சிருப்பாங்க. அங்க ஹீரோயின் பேசின விஷயத்தெல்லாம் வச்சு ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோவோட பார்ட்னர் கிட்டையும் ஹீரோவோட பேரை சொல்லி அவரை பார்க்க முடியுமான்னு கேட்கும் போது அங்க இருக்கிற இன்னொரு டிடெக்டிவ் ஒரு ஆளை புடிச்சு ஏறி நேறிட்டு இருக்காரு. அந்த ஆள் அவன் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. இது ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் பா, இதுல இல்ல நாங்க மூக்க நுழைக்க முடியாது, அப்படியே மூக்க நுழைச்சாலும் அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே அந்த லேடி அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க வர ஹீரோ கிட்ட பார்ட்னர் இருக்காரு. உங்களை பார்க்க ஒரு லேடி வந்தாங்க, பட் சடனா எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோ சீரியஸா எடுத்துக்காம அந்த பிளாக் ஹெல்மெட் போட்டவனுக்கு பதிலா ஃபேக்கா டூசிக் அப்படின்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவனை பத்தி என்கொயரி பண்ண சொல்றான். அப்பதான் பார்ட்னர் ஹீரோவோட ஷூ போட்டிருக்காங்கிற விஷயம் தெரியுது. இது எப்படா நீ எடுத்து போட்டேன்னு கேட்கும் போது பார்ட்னர் வந்துட்டு நீங்க தான் தூக்கி வீச சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கு மேல நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுல ஹீரோ கோவம் வந்துருது. ஏன்னா செகண்ட் ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஒழுங்கு மரியாதை அந்த ஷூவை கழட்டுறியா இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அதனால பார்ட்னர் சங்கும் அந்த ஷூவை கழட்டி கொடுத்துறான். வெக்கமே இல்லாம ஹீரோ வாங்கிட்டு வேற போறான். இதை பாக்குற மத்த டிடெக்டிவ் அவனை கழுவிகளையும் ஊத்திட்டு இருக்காங்க. சங்குக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம பயபுள்ளைக்கு இந்த ஷூ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு. சோ அந்த ஷூவை போட்டுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அவன் தான் வலுக்கட்டாயமா ஹாட் பாத் எடுக்கிற இடத்துக்கு போகணும்னு கூட்டு போயிருப்பான். அப்ப ஹீரோ மேல தண்ணி தெரிக்கிற மாதிரி வரும்போது செகண்ட் ஹீரோவும் ஹீரோ மேல ஜம்ப் பண்ணிருப்பான். அந்த ஞாபகமே இப்பதான் இவனுக்கு வருது. ஏன் இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதே டைம்ல ஹீரோயின் கிட்ட அவளோட பாஸ், ஏன்னா ஹீரோ தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் காப்பாத்தினா, அவனை ஒரு இன்டர்வியூ எடுத்துரு நம்ம சேனல் இன்னும் ரீச் ஆகும் சொல்லும்போது இவன் முடியாது அப்படின்னு கத்துறா. பார்த்தா நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ கூட இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்கான். இவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஹீரோட மூஞ்சியும் கூட பார்க்கல. இங்க பாருப்பா அந்த கேமரால ஒயிட் கலர் ஒரு பட்டன் இருக்கும், அது ரெட் கலர்ல மாறணும்னு பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறா. அப்ப அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு எங்களுக்கு ஒரு அனானமஸ் நம்பர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, லொகேஷனும் கிடைச்சது, அதை வச்சுதான் நாங்க பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் போது நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கே அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அட வேணா சொல்லுமா, மறுபடியும் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா இனிமேல் உன் லைஃபை எப்பவுமே நான் டேஞ்சர்ல வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அதை பத்தி மட்டும் கேமரா முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி பர்சனலா கொஞ்ச நேரம் பேசலாமான்னு கேட்டா அவளும் சரின்னு எந்திரிச்சு வந்தாரா. ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த இன்டர்வியூவை கவர் பண்றதுக்கு வந்த கேமராமேனும் ஹீரோவோட இன்டர்வியூ பார்க்கலான்னு வந்த ரெண்டு டிடெக்டிவ் மட்டும்
மட்டும் பெப்பர் பேன் நின்னுட்டு இருக்கானுங்க பாவம். அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவனுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஏன்னா இவ வேற கோவத்துல இருக்கா. அதனால ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப தைரியமாவே நீ எல்லா விஷயத்தையும் பண்ணன, அதுலயும் கடைசியா அந்த காரை ஓட்டிட்டு வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தின பத்தியா, அது செமையா இருந்துச்சுன்னு சொன்னோன்னுதான் கொஞ்சமாவது இவன் முகத்துல சிரிப்பு வருது. பதிலுக்கு ஹீரோயினும் இவன் உயிரை பணைய வச்சு அவளை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, நீ தான் அந்த கிம்மு கிட்ட நான் ரிப்போர்ட்டர்ங்கிற விஷயத்த போட்டு கொடுத்த, அதுக்கப்புறம் நீ தான் உன்னோட உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்தின, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது அது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஆனா ஹீரோயின் ஓப்பனாவே சொல்லிடுறா, சில டைம் உன்னை பார்க்கும் போது ஒரு கரப்டட் காப் மாதிரி நடந்துக்கிற, மத்த டைம் பார்க்கும் போது உன்னோட அளவுக்கு காப் இந்த கண்ட்ரில யாருமே இல்லங்கிற அளவுக்கு நடந்துக்கிற, அதுலயும் அந்த கரப்டட் காப்பா நடந்துக்கும் போது உன்னோட பிஹேவியர் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, இன்னொருத்தர் மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலும் சரி எந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் உள்ள வந்து மூக்க நுழைச்சிடாத, இத்தனை வருஷம் என்னோட கேரியர்ல என்னோட விக்டிம்ஸ் ஒரு ரிலேட்டிவ் தவிர யார்கிட்டயுமே நான் ஹெல்ப் கேட்டதில்ல அப்படின்னு சொன்ன ஹீரோயினுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருது. அப்படின்னா நீ வெளியில இருந்து ஹெல்ப் கேட்ட ஒரே ஆள் நான் தானே, அப்ப நான் உனக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இங்க பாத்தியா போன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்தாலும் விட மாட்டேங்கிறா. இவனும் ஏதோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இது எல்லாமே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ தான் ஹீரோயினையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பைக்கார அவளை இடிக்கிற மாதிரி வரும்போது இவன் காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். இவனாலதான் யாரையும் டச் பண்ண முடியாத இந்த இன்சிடென்ட்ல ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. இத பார்க்கும்போது லைட்டா செகண்ட் ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ கிட்ட சங்கு இருந்துட்டு நீங்க சொன்ன கேஸ பத்தி விசாரிச்சேன், அதுல டூசிக் அப்படிங்கிறவனுக்கு தான் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஜெயில அவனை யாரும் ரீசெண்டா வந்து பார்த்த மாதிரி தெரியல. பட் அவன் சர்க்கிள் இருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, இங்க இருக்கல யார் நல்ல கத்தி யூஸ் பண்ணி கொலை பண்றாங்கிறத அவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா டிடெக்டிவ் ஜோவையும் இதே மாதிரி கத்தியால குத்தி கொடைஞ்சுதான் கொண்டிருப்பானுங்க, இது ஹீரோக்கும் நல்லா தெரியும். அதே டைம்ல இந்த கேங்ஸ்டர்காரன் அவனோட அல்ல கைக பிளஸ் அந்த ஃபேக்கா இருந்த டாக்டர், அதுக்கப்புறம் அந்த 3 பேர்கள் கொண்ட முட்டாள் கேங், இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு கத்தினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். பயபுல எல்லாத்தையும் கேங்ஸ்டராக்க ட்ரை பண்றான்னு பார்த்தா ஒவ்வொரு வெஜிடபிளா எடுத்து அதுல ராபிட் செய்யறான், கேரட் எடுத்து அதுல டிராகன் செஞ்சு காட்டுறான். வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இத கை தட்டி ஆரவாரமா என்ஜாய் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க வர ஹீரோ யதார்த்தமா டோரை ஓபன் பண்ணிடுறான், கத்தி இந்த கேங்ஸ்டரோட வயிற்றிலே இறங்கிடுது. ஹீரோக்கா என்ன பேசுறதே தெரியல, சிவனேன்னு கதவை தாண்டா திறந்த அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாவம் ஹீரோ தான் இவனுக்கு டிஞ்சர்லாம் போட்டுட்டு இருக்கான். ஆமா என்ன பிரச்சனை, எதுக்கு நீயே உன்னை குத்திக்கிறேன்னு வேற கேக்குறான். இவன் சொல்லுவடா சும்மா தான, கதவை ஓபன் பண்ணி வைத்த கொடைய வச்சுக்கிட்டு எங்கிட்டே வந்து பேசுறேன் அப்படின்னு கோவப்படுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை என்கொயரி பண்ணும்போது கத்தியால குத்தி கொடையறவனை பத்தி கேட்டிருந்தல ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பேசினானுங்க நம்மளுக்கு காட்டல. அங்கிருந்து ஹீரோ வெளியே வரும்போது இந்த கேங்ஸ்டர் அடியாளுகள்லாம் அங்க இருக்கிற பவுல்ல தண்ணி எல்லாம் நிறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. இது அங்க இருக்க செகண்ட் ஹீரோ வேற பாத்துறான். சரி எப்படியாவது தண்ணி எடுத்து ஹீரோ மேல ஊத்தலாம் ட்ரை பண்றான். அவனால அது தொட கூட முடியல. அப்ப கரெக்டா இந்த கேங்ஸ்டர் அல்ல கையில தண்ணியோட ஹீரோக்கு ஆப்போசிட்ல நின்னு இன்னொருத்தங்கிட்ட ஐஸ் கொண்டு வாங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இவனும் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனை தள்ளி விட ட்ரை பண்றான். இந்த டைம் இவனால முடியுது. இதனால அவன் வச்சிருந்த தண்ணி எல்லாம் ஹீரோ மேலையும் கொட்டிடுது. இத பார்க்கும் போது செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, நினைச்சதெல்லாம் நடக்குதுடா அப்படின்னு. இதுல அந்த அல்ல கை தான் பயந்துட்டு இருக்கான், கண்டிப்பா அடிக்க போறான்னு எதிர்பார்க்கும் போது ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா செகண்ட் ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துட்டான். இதனால மறுபடியும் ஹீரோ அந்த கேங்ஸ்டர் பாக்குறதுக்காக உள்ள வரான். நம்ம செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் ஹீரோனை மென்ஷன் பண்ணிக்கலாம். வந்தவன் கேங்ஸ்டரை பார்த்தோன்னா என்னடா வயித்துல கத்தி எடுத்து குத்தி இருக்காங்க, யாரா பண்ணாங்க அப்படின்னு மறுபடியும் புதுசா கேக்குறான். இதுல அந்த கேங்ஸ்டர் ரொம்பவே வெறுத்து போயிடுறான். டேனி வேணும்ட்டே சிரிக்காம எனக்கு கிண்டல் அடிக்கிறியா, நான் ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்கான் பாவம். அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் கிட்ட இப்ப கடைசியா நான் உன்னை மீட் பண்ணிட்டு போன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம 2 பேரும் என்ன விஷயத்த பேசணும் அப்படின்னு கேக்குறான். அங்க சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த ஃபேக் ஹெல்மெட் போட்டவனுக்கு பதிலா டூசிக்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனை தான் பார்க்க வந்திருக்கான். சோ அந்த கேங்ஸ்டர் என்ன சொல்லிருப்பான்னா, இதுக்கு முன்னாடி இந்த டூசிக் அந்த கில்லரை மீட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற ரூமர் வெளியே பரவிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் இவனை பாக்குறதுக்கு ஹீரோ வந்திருக்கான். வந்தவன் என்னப்பா இருக்க இழைச்சிட்டே போறேன், இன்னும் நிறைய வருஷம் தண்டனை பேலன்ஸ் இருக்கு, நல்லா சாப்பிட்டு புஜிட்டிக்கா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டூசிக் இருந்துட்டு என்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சில அதை தூக்கி வீசிடாத, அது மட்டும் இருந்தா போதும் நான் வெளியே வந்துட முடியும் அப்படின்னு சொல்றான். சோ அந்த கில்லர் சம்பந்தமா ஏதோ ஒரு போட்டோ சிக்கி இருக்கு, அது ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்பதான் செகண்ட் ஹீரோக்கு புரியுது. சரி அது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல இருக்கிற சம்பந்தமே இல்லாம செகண்ட் ஹீரோவை கோத்துட்ட, அது மர்டர் கேஸ்ல அவனை ஃப்ரேம் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, யார் சொல்லி இதை நீ பண்ணன அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன்கிட்ட எந்த பதிலும் வர மாட்டேங்குது. டே நல்லா யோசிச்சு பாரு, நீயும் செகண்ட் ஹீரோ 2 பேருமே திருட்டு பசங்க தான், ஆல்ரெடி ஒரு 2 பேருக்கு நல்ல பழக்கம் இருக்கு, அப்புறம் ஏன்டா அவ முதுகுலயே குத்தன அப்படின்னு கேட்கும் போது டூசிக்கு இருந்துட்டு உனக்கு அந்த போட்டோ யார் அனுப்புனாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னடா எல்லா விஷயமும் சுத்தி சுத்தி அந்த போட்டோக்கே வந்துட்டு இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே
போதே அந்த ஜெயில இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கமிஷனர் கால் பண்ணி ஹீரோ டூசிக்க மீட் பண்ண வந்திருக்கான். ஆனா லெட்ஜர்ல செகண்ட் ஹீரோட பேர்ல தான் சைன் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கும் போது கமிஷனருக்கே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. சோ பிரிசன்ல இருந்து வெளியே வர ஹீரோ, அதாவது செகண்ட் ஹீரோ, என்னடா டூசிக்கு இருக்கிறக்க இழைச்சிட்டே போறான், பேசாம அவனுக்கு கொஞ்சம் பணத்தை விட்ரா பண்ணி கொடுப்போம், நல்ல ஃபுட்டாவது அவனுக்கு கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஏடிஎம் யூஸ் பண்ண பார்த்தா பின்கோடு தெரியல. ஆமா, இவன் என்னத்த வைக்க போறான், 1 2 3 4 கொடுத்தா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனா அதுல $270 தான் இருக்கு. பாவம், ஏண்டா நியாயமான போலீஸ் ஆபீசரா இருக்கன்னு பார்த்தா இப்படி ஏழையான போலீஸ் ஆபீசரா இருக்கேடான்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேங்க்கு கால் பண்ணும் போது தெரியுது அமௌண்ட் ஃபுல்லாவே இவனோட பழைய பார்ட்னர் ஜோவோட அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி ஜோ ஒரு டைம் செகண்ட் ஹீரோ ஜெயில இருக்கும்போது வந்து பாத்துருப்பாரு. அப்ப எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது என் பையனோட படிப்புக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஜோவோட பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா ஹீரோ தானே இப்போதைக்கு கார்டியனா இருக்காரு. கூட படிக்கிற பசங்க தலையிலே கள்ள தூக்கி அடிச்சிட்டான்னு சொல்லி வெளியே பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பையன் கிட்ட ஏன்டா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மண்டையிலே கள்ள தூக்கி வீசிருக்கான்னு விசாரிக்கும் போதுதான் இந்த பையனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருந்திருக்காம இன்னொருத்த கூட பேசிட்டு இருக்காங்க. கோவத்துல தான் அப்படி பண்ணிருக்கான்னு தெரிய வருது. செகண்ட் ஹீரோக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமே. தம்பி, நீ வளர வேண்டிய வயசு நிறைய இருக்கு, அவங்க உனக்கு பாய் சொல்லிட்டு போனாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீயும் பாய் சொல்லிடு அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். சின்ன பையன் கூட தெரியாம இந்த பையன் ஒரு வழியா சமாதானம் ஆகி அங்கிருந்து போயிடறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல குண்டு பையன் வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையனை தான் ஜோவோட பையன் கள்ள தூக்கி மண்டையில அடிச்சிருப்பான். அப்ப செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஏன்டா நீ தான் அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட பிக்கப் பண்ணியடா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஸ்டேஷன் முன்னாடி வந்து இறங்கும் போது கேப்டன் கழுவி ஊத்துறாரு. நீ டிடெக்டிவா இல்ல வேற யாராவதா? 7 வயசு சின்ன பையனை போய் மிரட்டிட்டு வந்திருக்கணும், மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் மிரட்டலிங்க, எங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னு வேற நிரூபிச்சிட்டு இருக்கான். லூசு பையல உனக்கு கமிஷனர் பார்க்கணும்னு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அங்க போன அனுப்பி விட்டுறாரு. இவனும் கமிஷனரை பார்க்க வந்தா உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோக்கு ஜெர்க் ஆகுது, என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்ப அங்க இருக்கிற போட்டோவை பத்தி இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, எப்ப எடுத்தீங்கன்னு வேற கேட்டுட்டு இருக்கான். சோ கமிஷனர் ஓப்பனாவே கேட்டாரு, நீ பிரிசனுக்கு போய் டூசிக்க மீட் பண்ணியா அப்படின்னு. இவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா தான் பார்க்க போனேன். ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டோம்னா கமிஷனரோட மூஞ்சியே மாறிடுது. ஓ, என்னை ஃபாலோ பண்றதுக்கு ஸ்பை எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கமிஷனர் முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. புரியுது புரியுது, உங்க பார்வையில எனக்கு புரியுது. அன்னைக்கு ஹாட் பாத் எடுக்கிற இடம் வரைக்கும் தான் போனேன், ஆனா ஹாட் பாத் எல்லாம் எடுக்கல. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அபிஷியல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இவனா லூஸ்டா கூட்டுக்கிறான். கமிஷனருக்கு ரொம்ப சந்தேகம் ஆயிருது, யாரா இவன் ஹீரோ மாதிரியே பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு. சோ செகண்ட் ஹீரோ தனியா வந்து யோசிச்சு பாக்குறான், இன்னும் எத்தனை பேத்துக்குலாம் என் மேல சந்தேகம் வந்திருக்குன்னு தெரியல, ஹீரோவோட சோழியை முடிச்சு போடுவானுங்களாட்டு இருக்கு, வேற ஆப்ஷனே கிடையாது, இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.